இவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் அடி வாங்கி மரத்து போன உங்களுக்கு பல உண்மைகள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மீனத்தில் நீச்சம் பெற்ற புதன், சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாமல் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்க இருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறாரு. எனவே இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து காணப்பட இருக்குதுங்க. அதே போல் மனக்கவலைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க. அதே போல் தொல்லை தந்த எதிரிகள் விலகி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். அது மட்டும் இல்லாம பிரபலங்களுடைய அறிமுகத்தால் நீங்கள் பெருமை காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பதால வருமானம் திருப்திகரமாக இருக்குதுங்க. ஜென்ம ராசி குரு பகவான் சஞ்சரிப்பதால வரவுக்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஜென்ம ராசியில் குரு வனத்திலே என்றொரு மூதுரை இருக்குது காலம் காலமாக. ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அவர் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அதன் அடிப்படையில் இத்தகைய பழமொழி ஒன்று ஏற்பட்டதுங்க. எல்லோருமே வனவாசம் செல்ல வேண்டிய என்ற நியதி இல்லைங்க. இருப்பினும் வனவாசத்திற்கு சமமான அலைச்சலையும் துன்பங்களையும் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்படிப்பட்ட நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் மிக கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் விலகி பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் உங்களால் காண முடியுங்க. அதே போல உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தம மற்றும் விரையாதிபதியான செவ்வாய். அவர் வலிமையடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக விரயம் செய்ய வேண்டியிருக்குங்க. வாழ்க்கை துணையின் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாக இருக்குது. அவர்களின் மேற்படிப்புக்காகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்ப ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய அளவிற்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க. வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க. பாடுபட்டு உழைத்தும் கூட நற்பெயர் கிடைப்பது சற்று கடினமாக இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. ஒரு வேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள்
நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் கிடைக்க இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமான குருவினுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார். அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானம் பலம் பெறுதுங்க. இந்த நேரத்தில் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்க இருக்குது. தொட்டது துலங்குங்க. தொழிலில் வெற்றி நடை போட இருக்குது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து சேர இருக்குது. குறிப்பாக இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இருப்பினும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணங்கள்ல கை கொடுக்குங்க. அதே போல் கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வருங்க. அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. கட்டிய வீட்டினை கடன் சுமையின் காரணமாக விற்கும் சூழ்நிலை உருவாகுங்க. கவனம் மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால இந்த வாரத்தில் பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது நன்மை அளிக்காதுங்க. கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால குறையை சிறு சிறு பிரச்சனைகளும் கணவருடன் கருத்து வேற்றுமையும் மன நிம்மதியை பாதிக்குங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவன், நந்தி, உமாதேவி ஆகிய தெய்வங்களை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.